சப்ஸ்கிரைபர்ஸ் எல்லாருக்கும் வணக்கம். இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்குறோம் அப்படின்னா, வரப்போகிற எலெக்ஷனுக்கான இது பார்க்குறோம். ஓகேங்களா, டீட்டெயில்ஸ் பார்க்குறோம். ஸோ நமக்கு இருக்கிற மேஜர் பார்ட்டிஸ் வந்து 2 பார்ட்டி இருக்கும். மறக்காமல் வந்து நீங்கள் எந்த பார்ட்டிக்கு ஓட் போடுறீங்கன்றதை விட எல்லோரும் மறக்காமல் என்ன பண்ணுங்கள், ஓட் பண்ணுங்கள். ஓட் பண்ணுறது ஓட் போடுறது வந்து உங்களோட நீங்கள் என்ன பண்ணுறது ஆக்சுவலாக ஜவஹர்லால் நேரு வந்து ஒரு கோட் பண்ணியிருப்பார். என்னென்னா, நான் நிறுத்தின வேட்பாளர் கூட தப்பாக இருக்கலாம், நான் சூஸ் பண்ண வேட்பாளர் கூட எப்படி இருக்கலாம், எனக்கு தெரியாமல் இருக்கலாம், இல்லை தப்பாக இருக்கலாம். ஆக்சுவலாக உங்களுக்கு உங்கள் லோக்கலில் இருக்கிறவங்கள பற்றி உங்களுக்கு தெரியும். அதனால் நீங்கள் கரெக்டான உங்களுக்கான பர்சனை சூஸ் பண்ணுங்கள், தேர்ந்தெடுங்கன்னு சொல்லியிருப்பார். ஸோ உங்களுக்கான இத்தனை நாள் உங்களுக்கான வேட்பாளர் யாருன்னு தெரியும், அவர் என்ன உங்கள் தொகுதிக்கு பண்ணியிருக்காங்கன்னு தெரியும். அது எந்த பார்ட்டியாக இருந்தாலும் இருக்கலாம். ஸோ அது நிறையா இருக்குது, சீட்ஸு இஷ்யூஸ் எல்லாமே இருக்கும். ஆக்சுவலாக அதெல்லாம் இது பண்ணிவிட்டு உங்களுக்கு எந்த வேட்பாளர் மேலே நம்பிக்கை இருக்கோ, யார் வந்தால் நல்லா இருக்கும்ன்றிருக்கோ அவங்க மேலே ஓட் பண்ணுங்கள். ஸோ இன்னும் பார்த்தீங்கன்னா, நமக்கு இந்த யங்ஸ்டர்ஸு, ஓல்டு பீப்புள்ஸ் அப்படின்ட்டு இருப்பாங்க. ஓகேங்களா, அதெல்லாம் இருக்காது. இன்னும் கொஞ்சம் நாளில் எல்லாருமே படித்தவங்களாம், டிகிரி வாங்கினவங்களாம் வந்துடுவாங்க. எல்லோரும் படித்த டிகிரி வாங்கினவங்க வந்துடுவாங்க. இதுக்கு முன்னாடியும் படித்தவங்களாம் இருந்திருக்காங்க, பாலிடிக்ஸ் பண்ணியிருக்காங்க. ஏஜெட் பர்சன்றதுனால எந்த பிரச்சனையும் இல்லை. அவங்களும் நல்ல அனுபவமாகவும் நல்லாவும் இருப்பாங்க. இன்னுமே வந்து என்ன பண்ணுங்கள், கரெக்டான ஆளை மட்டும் சூஸ் பண்ணுங்கள். ஓகேங்களா. ஸோ இந்த எலெக்ஷனில் வந்து என்ன இருக்கலாம் அப்படின்னா, கண்டிப்பாக வந்து டஃப்பாக இருக்கும். எலெக்ஷன் வந்து டஃப்பாக இருக்கும். யார்கிட்ட நல்ல ஒரு மேஜரான கூட்டணி இருக்கோ அவங்க தான் ஜெயிப்பாங்கன்னு நினைக்கிறேன் ஆக்சுவலாக. ஏன்னா வந்து இந்த டஃப்பாக இருக்கிற டைமில் யாருக்கு வந்து கூட்டணின்றப்போ 1% 2%, லாஸ்ட் எலெக்ஷன்லேயே வந்து ஏடிஎம்கே டிஎம்கேக்கு ரொம்ப டிஃப்ரெண்ட் இருக்காது. எல்லா தொகுதியிலையும் எடுத்து பார்த்தீங்கன்னா 1% 2% ஓட்டில் தான் ஸ்ப்ளிட்டாக இருக்கும். அதுவே ஏடிஎம்கேவும் வந்து என்ன இண்டிவிஜுவலாக நின்னாங்க. அதுவும் மற்ற எல்லாமே செப்ரேட் ஆகிட்டாங்கன்னு நினைக்கிறேன். சம் இஷ்யூஸ் இருந்துச்சு, பிரச்சனை போயிட்டு இருந்துச்சு, கரெக்டான இது இல்லை. ஸோ டிஎம்கே மேக்ஸிமம், ஏடிஎம்கே இருக்கும், டிஎம்கே இருக்கும். இது இல்லாமல் விஜய் வந்து இந்த எலெக்ஷனில் வந்து தனியாக நின்று பார்க்குறதுக்கான ஆப்பர்ச்சுனிட்டி இருக்கும் ஆக்சுவலாக. இதுக்கு மேலே மறுபடியும் தனியாக ஃபஸ்ட் எலெக்ஷன்றதுனால டிவிகே, ஓகே டிவிகே தானே, ஓகே டிவிகே, சாரி. ஏன்னா எவ்வளோ ஓட் பேங்க் இருக்குன்றதுக்கு தெரிஞ்சுக்கணுன்னா தனியாக தான் என்ன ஆகணும். ஸோ அவங்களுக்கு இருக்கும். அவங்க தான் இந்த எலெக்ஷன் ஃபஸ்ட்டு டைம் ஃபேஸ் பண்ணுறாங்க ஆக்சுவலாக. ரசிகர் மன்றன்றது வேறு, ஆட்சி அமைக்கிறதுன்றது வேறு, அரசியல்ன்றது வேறு, சினிமான்றது என்டர்டைன்மெண்ட், பொழுதுபோக்கு. உங்களை வந்து சினிமா திரையில் பார்த்துட்டு வந்தவங்க இங்கே விஜய்க்கே வந்து கூட இருக்கவங்க ஏமாற்றிட்டு போகிறதுக்கான சான்சஸ் இருக்கும். ஸோ பாலிடிக்ஸுன்றது ரொம்ப 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 டஃப்பான ஜேர்னி ஆக்சுவலாக. நீங்கள் என்ன தான் நீங்கள் இதுவாக இருந்தாலும், ஏன்னா அந்த கூட்டணின்றது கரெக்டாக இல்லை அப்படின்னா நிறையா இஷ்யூஸ் வரும். பொது வாழ்க்கைன்றப்போ கூட இருக்கவங்களே இன்றைக்கி நல்லா பேசிகிட்டு இருந்தவங்களே நாளைக்கு என்ன உங்களுக்கு மாற்றி பேசுறதுக்கான ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இருக்கும். ஸோ இதெல்லாமே இருக்கும். இதெல்லாமே ஃபேஸ் பண்ணி, இந்த அரசியல்னு வந்துட்டால் இது எல்லாமே ஃபேஸ் பண்ணி தான் ஆகும். எல்லாமே இருக்கும், எல்லாமே ஃபேஸ் பண்ணி என்ன பண்ணோம் வர்றது தான் இருக்கும். ஸோ எனக்கு தெரிஞ்சு இந்த எலெக்ஷனுக்கு வேணால் போட்டி இருக்கலாம். நீங்கள் நாங்கன்றது ஏடிஎம்கே டிஎம்கேன்றது அடுத்த எலெக்ஷனில் அவங்க ஃபேஸ் தான் பண்ண போகிறாங்க, அவங்க கன்டினியூ பண்ண தான் போகிறாங்க. ஸோ இந்த எலெக்ஷன் வந்து நீங்கள் ஃபேஸ் பண்ணிட்டீங்கன்றதை விட இந்த எலெக்ஷனில் நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா கொஞ்சம் எக்ஸ்பீரியன்ஸ் தான் கிடைக்கும் ஆக்சுவலாக. ஓகேங்களா. உங்கள் நிற்கிற எம்எல்ஏ, உங்கள் நிற்கிற கேண்டிடேட்டு நீங்கள் அடுத்த வருஷம் மறுபடியும் கூப்பிட்டிங்கன்னா எலெக்ஷனுக்கு வருவாங்களான்றது தெரியாது. ஸோ அதெல்லாம் செக் பண்ணி பாருங்கள். ஏன்னா பாலிடிக்ஸுன்றது சினிமா ரசிகர் பண்ணுற மாதிரி இல்லை, அதாவது பொழுதுபோக்குக்காக வந்து செய்கிற வேலை இல்லை ஆக்சுவலாக. இது மக்களோட
டெய்லி அரசு இயந்திரம்னு சொல்லுவோம். அரசாங்க இயந்திரம் வந்து ரன் ஆகிற இடம் ஆக்சுவலாக. ஸோ சும்மா வந்தோம், அரசியல் வந்தோம், ஒரு பொதுச் செயலாளர் ஒரு செயலாளர் பதவி, ஒரு எம்எல்ஏ சீட்டு, ஒரு உறுப்பினர் சீட்டுன்றது ஏதோ கிடச்சிச்சுன்றதை வேஸ்ட் பண்ணிட்டு இன்றைக்கி இது பண்ணிட்டு பார்ட் டைம் ஜாப் மாதிரி போயிட்டு தூக்கி போட்டு போகிற கண்டிஷனில் தான் டிவிக்கே இருக்காங்க. அவங்க மைண்ட் செட்டு அப்படி தான் இருக்குது. என்ன அப்படின்னா அதை வந்து ஆர்கனைசேஷன் பண்ணணும். கரெக்டாக வந்து ஆர்கனைசேஷன் பண்ணி கரெக்டான பீப்புளை சூஸ் பண்ணி கரெக்டான வேலை கொண்டு போனால் தான் பண்ண முடியும். இல்லைனா டிவிகேவுக்கு இந்த எலெக்ஷனில் விழுறது எல்லாமே ரசிகர் மன்ற ஓட்டாக தான் இருக்கும். ஓகேங்களா, ரசிகர் ஓட்டாக தான் இருக்கும். அதர்வைஸ் வந்து அவங்க இந்த எலெக்ஷன் தனியாக நின்னால் மட்டும்தான் அவங்களோட ஓட் பேங்கை செக் பண்ணிக்க முடியும். ஓகேங்களா, இந்த எலெக்ஷன் பேஸ் பண்ணி தான் அவங்களோட ஃப்யூச்சர் இருக்குது. ஸோ நெக்ஸ்ட் எலெக்ஷன் எப்படி இருக்குன்றது சொல்ல முடியாது. அதர்வைஸ் வந்து டிஎம்கே, ஏடிஎம்கே, பாட்டாளி மக்கள் கட்சி, அதுக்கப்புறம் என்ன இருக்குது நமக்கு, நான் ஐயா கட்சி இருக்குது, அன்புமணி அவங்க ராமதாஸ் கட்சி இருக்குது, ராமதாஸ் ஐயா கட்சி இருக்குது. அது போக நமக்கு சில விடுதலை சிறுத்தைகள், சில வந்து அதர்வைஸ் வந்து மதச்சார்பற்ற கூட்டணி, நம்ம விஜயகாந்த் அவர் கட்சி இருக்குது. ஓகேங்களா, ஸோ மேஜரான தமிழ்நாட்டில் இருக்க பாலிடிக்ஸ் கட்சி இது தான். ஸோ தமிழ்நாடு பேஸ் பண்ணி அடுத்தது வந்து கொஞ்சம் எல்லாமே வந்து என்ன பண்ணும், டிஜிட்டல் இந்தியான்ற மாதிரி எல்லாமே டிஜிட்டலாக கொஞ்சம் மூவ் ஆகிட்டுருக்கு. அதுக்கு தகுந்த மாதிரியும் கட்சிகளும் நம்மளை அப்டேட் பண்ணிக்கணும். படித்தவங்கள யங்ஸ்டர்ஸ்ன்றது வந்து நீங்கள் ஒரு ஸ்பேஸ் வந்து, அதாவது ஒரு எலெக்ஷன் நீங்கள் சூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா 3ஆக கூட பிரிச்சுக்கலாம். ஆக்சுவலாக ஒரு 80 வயசானவங்களுக்கு ஒரு 30%, அதாவது வயசானவங்கன்றத விட அனுபவம் சார்ந்தவங்களுக்கு 30% சீட்டும், மிடில் இருக்கவங்களுக்கு ஒரு 30 சீட்டும், சின்ன ஏஜ் ஸ்டார்ட் அப் ரொம்ப இருப்பாங்கள்ல, வளர்ந்து வர்றவங்களுக்கு 30%, அதாவது ஒரு 30 வயசு 35 வயசுக்குள்ளே இருக்கவங்களுக்கு ஒரு 30 சீட்டும், 40 வயசுலேருந்து 60 வயசுக்குள்ளே இருக்கவங்களுக்கு ஒரு 30%, 60 வயசுக்கு மேலே இருக்கவங்களுக்கு ஒரு 30% சீட்டும், 100%ல் இப்படி ஸ்ப்ளிட் பண்ணி கொடுக்குறதுல நல்லாயிருக்கும். ஆக்சுவலாக இந்த காம்பினேஷன் தான் கரெக்டாக இருக்கும். இதை செக் பண்ணுங்கள். இல்லைன்னா படித்தவங்களன்றதை விட படித்ததுன்னா என்ன, கொஞ்சம் நாலேஜ் இருக்கும், அறிவு இருக்கும், அவ்வளோதான். ஓகேங்களா, எக்ஸ்பீரியன்ஸுக்கும் எஜுகேஷனும் வச்சிங்கன்னா, எஜுகேஷன் இருக்கவங்க 30 வயசு பையனா 80 வயசு ஆகும்னு கேட்டாங்கன்னா 80 வயசில் இருக்கவங்க தான் ஜெயிப்பாங்க ஆக்சுவலாக. ஓகேங்களா, அவங்க எக்ஸ்பீரியன்ஸ் தான் ஜெயிக்கும். ஸோ மறக்காமல் என்ன பண்ணுங்கள், எல்லோரும் ஓட் பண்ணுங்கள். நம்ம சப்ஸ்கிரைபர்ஸ் எல்லோரும் மறக்காமல் எந்த கட்சி என்ன வேட்பாளர்ன்றதை விட உங்கள் தொகுதியில் உங்களுக்கு யார் மேலே நம்பிக்கை இருக்கோ, யார் வந்தால் உங்களுக்கு நல்லது செய்வாங்களோ அவங்கள சூஸ் பண்ணி ஓட்டு போடுங்க. ஓகேங்களா, ஸோ மறக்காமல் வந்து எல்லோரும் ஓட் பண்ணுங்கள் முடிஞ்ச அளவுக்கு. ஏன்னா இது வந்து ஒரு ஸ்டேட்டோட உங்களோட அடுத்த வருங்கால தலைமுறையினருக்கான உங்களோட அடுத்த 5 வருஷத்துக்கு நீங்கள் சர்வே பண்ணுறதுக்கான எல்லாமே நாளையோட ஒரு நாளாக இருக்குது ஆக்சுவலாக. ஓகேங்களா, மறக்காமல் எல்லோரும் போய் ஓட் போடுங்க. ஓட்டு போட்டு மற்றவங்களுக்கும் ஓட்டு போட ரெக்கமெண்ட் சொல்லிக் கொடுங்க, கூட்டிகிட்டு போங்க, அவேர்னஸ் பண்ணுங்கள். ஓகேங்களா, ஸோ வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்லாம் சொல்ல போகிறதில்ல. இந்த வீடியோவில் எல்லாருக்கும் ஓட் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம். அடுத்த வீடியோவில் பார்ப்போம்.